ஒரு ஊரில் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவான். கோபம் வந்துவிட்டால் அவன் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் எல்லோரையும் காயப்படுத்தி விடுவான். அவனுடைய இந்த குணத்தால் அவனது தந்தை மிகவும் வருத்தப்பட்டார். தன் மகனின் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். ஒரு நாள் அந்த தந்தை தன் மகனை அழைத்து ஒரு பை நிறைய ஆணிகளையும் ஒரு சுத்தியலையும் கொடுத்தார். மகனே, இனிமேல் உனக்கு எப்போதெல்லாம் கோபம் வருகிறதோ அப்போதெல்லாம் நம் வீட்டுக்கு பின்னால் இருக்கும் இந்த மரவேலியில் ஒரு ஆணியை அடி என்று கூறினார். மகனும் அதை ஒப்புக்கொண்டான். முதல் நாள் அவனுக்கு அடிக்கடி கோபம் வந்ததால் அந்த வேலியில் 30க்கும் மேற்பட்ட ஆணிகளை அடித்தான். அடுத்த சில வாரங்களில் அவன் தன் கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டான். அதனால் அவன் வேலியில் அடிக்கும் ஆணிகளின் எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே வந்தது. கோபத்தை கட்டுப்படுத்துவது வேலியில் ஆணி அடிப்பதை விட சுலபமானது என்பதை அவன் மெதுவாக உணர்ந்தான். இறுதியாக ஒரு நாள் வந்தது. அன்று முழுவதும் அவனுக்கு கோபமே வரவில்லை. அதனால் ஒரு ஆணியை கூட அடிக்கவில்லை. அவன் மிகவும் மகிழ்ச்சியுடன் தன் தந்தையிடம் சென்று இந்த விஷயத்தை கூறினான். அவன் தந்தையும் அவனை பாராட்டி, மிகவும் நல்லது மகனே, இனி நீ கோபப்படாமல் இருக்கும் ஒவ்வொரு நாளும் நீ ஏற்கனவே அடித்த ஆணிகளில் ஒன்றை அந்த வேலியிலிருந்து பிடுங்கிவிடு என்றார். நாட்கள் சென்றன. அந்த மகன் கோபப்படாமல் இருந்த ஒவ்வொரு நாளும் ஒரு ஆணியாக பிடுங்கி வந்தான். ஒரு நாள் வேலியில் இருந்த அனைத்து ஆணிகளையும் அவன் பிடுங்கி முடித்தான். பெருமையுடன் தன் தந்தையிடம் சென்று, நான் அனைத்து ஆணிகளையும் பிடுங்கிவிட்டேன் என்று கூறினான். மகனே, நீ செய்தது மிகவும் பெரிய விஷயம். எனக்கு உன்னை பற்றி பெருமையாக இருக்கிறது. ஆனால் இந்த வேலியை பார், இதில் எவ்வளவு துளைகள் இருக்கின்றன. நீ ஆணிகளை பிடுங்கிவிட்டாய், ஆனால் அந்த துளைகள் நிரந்தரமாக அங்கே இருக்கின்றன என்றார். நீ கோபத்தில் பேசும் வார்த்தைகளும் இதுபோலத்தான். அவை ஒரு வடுவை ஏற்படுத்திவிடும். வார்த்தைகளால் ஏற்படும் காயம் உடலில் ஏற்படும் காயத்தை விட கொடியது என்று விளக்கினார். அந்த மகன் தன் தந்தை சொன்னதன் ஆழத்தை உணர்ந்தான். தன் கோபம் மற்றவர்கள் மனதில் எவ்வளவு பெரிய காயங்களை ஏற்படுத்துகிறது என்பதை புரிந்து கொண்டான். அன்றிலிருந்து தன் வார்த்தைகளால் யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். கோபத்தில் சொல்லும் வார்த்தைகள் நிரந்தரமான காயங்களை ஏற்படுத்திவிடும். எனவே நாமும் பேசுவதற்கு முன் யோசித்து பிறரை காயப்படுத்தாமல் நிதானமாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும்.